உன்னுடைய முத்து முகமாகப்பட்டது முகல் சுருங்கிட்டா அப்படி என்று என்னை சொல்கிறார். அம்மா கருத்தால் கூந்தல் விளைக்காமல் நான் ஈசன் கருத்தர் வர வாங்கி வருகிறேன். உண்மைதான். கருத்து கூந்தல் வெளுக்காமல் கருத்தர் வர வாங்கி வருகிறேன். அதாவது நிமித்தமாக சரிதாமல் உனக்கு ஈசன் வர வாங்கி வருகிறேன். உனக்கு முன்வர வாங்கி எனக்கு பின்வர வாங்கி வருகிறேன். சுடுகாடு இருப்பதற்கு எனக்கு ஈசனத்துல முன்ன வரும், உங்களுக்கு பின்ன வரமா? ஆமா. ஆகட்டுங்க. ஆண்டவன் சாட்சியாக, உமாதேவி சாட்சியாக, பாண்டவர் சாட்சியாக உன்னை நான் திருமணம் செய்து அழைத்து போகிறேன். இது சத்தியம். கோடு தவறாது, சத்தியம் தவறாது. சந்திரன் வம்சத்திலே பிறந்தவர் சத்தியத்தை செய்துவிட்டு இப்பொழுது சிவனை நோக்கி நபருக்கு போகிறதற்காங்க. ஏழாவது மோகினி வனத்தை விட்டு எட்டாவது கண்டவேரண்ட மனம் போகணும். ஏழைங்க சபையோர்களே, எட்டாவது கண்டவேரண்ட வனத்திற்கு செல்லும் பொழுது எட்டாவது வனத்தை ஆண்டு வரக்கூடிய கண்ட பேருண்ட கண்ணி சபைக்கு வருவதால் என்ன சாமான விளக்குறா? நான் யார் தெரியுமா? டீ கறக்குற பால் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பாருங்க, ஒரு பக்கம் 4 லிட்டர் பேசலாம். நான் யார் தெரியுமா? நான் வந்து 10வது வனத்தை ஆடி வரக்கூடிய பேரன். என்னுடைய பேரோ பேரண்ட கண்ணி. சரி, அப்படி பேரண்ட கண்ணியாக இருந்தாலும் என்னுடைய கணவனுடைய பேர் என்ன தெரியுமா? அவன் தான் கண்டாரோலி பையன். புருஷன் பேரு கண்டாரோலி பையன். கண்ட பேரண்டை. ஆமா, சரி. அப்படி கண்ட பேரண்டனாக இருந்தாலும் இங்க பாரு, இப்ப நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? வர்ணகட்டாளையில நான் என் புரித வருவாருன்னு எதிர்பார்த்து இருக்கிறேன். இந்த வழியில யாராவது வந்தா என்கிட்ட சொல்லு. சரி,
ஏன்டா நீயும் சேர்ந்து ஏய் என்ன அழுத்தங்க ஏய் அடி வாயால வாக்க ஓடிச்சிருந்தியா ஏய் கமரா என்ன மட்டும் எத்தனையோ அழகிங்க வந்தாங்க என்னடா கடைசில இப்படி இதுதாங்க பேர் அழகி யாரு நீ போகாத நீங்க நில்லையா கூடத்தார கை துணையா நானும் வரேன் போகாத நீங்க நில்லையா இந்த தண்ணியான கூட வர்றேன்னு சொல்லு கேக்குறியா சொல்லு அம்மா உன்னை பார்த்தா என்னை பெற்ற உன்னை பார்த்தா என்னை பெற்ற என்ன பார்த்தா இந்த ஆம்பளை நான் பெத்தவளா நானு அங்க அடிக்காதாயா உனக்கு பவுர் எங்க ஐயா உன்னாலக என்ன அழகோ என்னோட பாட்டு பாடுன உன்னழகு என்னழகு ஓரழகா தோணுது உன் அழகு அப்படி அழகுமா போடி குட்டையும் போடி போறியா அதிகம் போயாலாம் வாங்க ஏய் அம்மா எங்க ஒரு சொரம் கூதி எடுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி வாங்கி எத்தனையோ முறை எடுத்து சொன்னாலும் இந்த பேரண்டிச்சியாக மட்டும் ஆமா குடுக்கலாடா இருந்தாலும் கொள்ள வந்தால் அதை அடித்து கொளுத்துவது நம்மளுடைய வேலை ஆமா அடிக்கிறது அடிச்சு அம்மி நவரும் சொல்லு அதாவது கொள்ளையது பசுவா இருந்தாலும் குத்தி கொண்டா பாவம் இல்லை ஆமா அதனால இந்த பேரண்டிச்சிய அடிச்சு தொடர்ந்து விட்டுட்டு மனத்தை விட்டு அடித்து வரணும் வாங்க இந்த சங்கமனம் மாற்றி உள்ளதா இருந்தா என் புறத்தை வேட்டைக்கு போய்க்கிறாரு இதெல்லாம் தொங்கி போயிருந்தா எழுந்து போட்டு வெட்டிக்கிறேன் என் புறத்தை வேட்டைக்கு போய்க்கிறாரு வர வெட்டி அவனை மாட்டி விடலினா என் பேர் பேரனுக்கு இல்ல
விடிய விடிய எல்லாம் வெறும் வீட்டலையே வருது. உங்க சிரிப்புல சரிப்பட்டு அப்படி சிரிக்க சொல்லுங்க. ஏங்க இந்த குடலை மாத்தி பேசுறீங்க? இல்ல குடலை மாத்தி பேச அப்படி பேசி நல்லா இருக்கு. அப்படி நாட்டுக்கு நாடு மகாநாடு அழகு திறந்த பொன்னாடா. ஆமாங்க. அப்படிப்பட்ட பொன்னாட்டு இன்று வைத்திருந்த நாடகம் மகாபாரதியில் ஒரு பாகமாக இருக்கக்கூடிய அர்ஜுனை தவறில்லை. அப்படிப்பட்ட நாடகத்தில் நான் எப்படியார் நண்பா, இந்த வளைத்தல் வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ என்னுடைய பேரோ கண்ட பேரன் என்பார்கள். எட்டாவது வனத்தில் இருக்கின்றேன். சரி, நாங்கள் சாப்பிடுவது யானை, புலி, சிங்கம், கரடி என்று அனைத்தும் கொள்ளை செய்து திருமணம் ஆகிவிட்டது. என்னுடைய பேரு கண்ட என்னுடைய பேர கண்ட பேரன். ஆமா, என்னுடைய மனைவி பேரும் கண்ட பேரடிச்சு அப்படின்னு பாருங்க. ஐயா தனியாக இருப்பார். என்னுடைய அழகி என்ன கண்டாரோடு வச்சா தேவி வாடி என்னடி ஆச்சு? எப்படி அழுகுறா? கண்ணே தேவி, உங்களுக்கு என்ன அழுக்கு? இந்த வழியில ஒரு சங்கமா வந்தாங்க. சரி, அந்த சங்கமா என்ன பண்ணா சுங்கானுக்கு நெருப்பு கட்டாங்க. அப்படியா? நானும் சரி போனா போச்சாதான் நான் கொடுத்தேன். சரி, அவன் என்ன பண்ணா கைய குடிச்சு எனக்கு கருப்படிச்சு விட்டாங்க. அப்படியா? என்னுடைய பேரை கேட்டால் அந்த சராசரி ஈரான போக
அவனை கொண்டு வந்து வெட்டி நான் பலி கொடுக்கிறேன். என்னையா வந்த உடனே உறவு முறையாளை சொல்லி தகலை என்று அழைக்கிறாயே நீங்க என்னுடைய மனைவியை கட்டி சேர்த்து விட்டு என்னடா சிவசிவாய்க்கிறா உன் மனைவி யாரு? என்னுடைய மனைவி கண்ட பேருண்டிச்சு கண்ட பேருண்டிச்சு. ஐயா உங்க பெயர்? கண்ட பேருண்டன் பேருண்டையா. மாதாவை பார்த்ததுண்டு, சரி மறுவார்த்தை பேசுறது இல்ல. தாயாரை பார்த்ததுண்டு, நான் தகராறு எதுவும் பண்ண கிடையாது. நீங்க தவறா நினைத்து பெண் வார்த்தை கேட்டு வீணா கெட்டு போயிடாதீங்க. என் வழியை விடுங்க. உலகை கட்டி சேர்ந்து விட்டு பொய் வார்த்தை கூறுகிறாய். உன்னை விடிவா போவேனா? என்ன செய்ய போகிறாய்? சண்டை சமர்ப்பணம் செய்ய போகிறேன். என் தாயை கற்பழித்த ஒண்ணு தலையறுக்காம விடவில்லை என்று என்னிடத்தில் சண்டைக்கு வருகிறார். என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ கெட்டு போக போகிறாய். யாரோ ஒருத்தர் சீக்கிரம் சாகும்போது மறையாது நான் கரியறி